வணக்கம் வெப் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெப் சேனல். நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ த பவர் ஆஃப் ஜோகன். ஸோ ஜோகன்ங்கிறது வந்து நம்ம பொருட்கள் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள். அண்ட் இந்த ஜோகன் பத்தி யாருக்குமே தெரியாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜோகன் பத்தி நமக்கு வந்து நம்ம கிஷிமோட்டோ வந்து இன்னும் எந்த ஒரு மீடியாவோ, இல்ல காமிக்கான்லயோ, இல்ல அஃபிஷியல் ஸ்டோரியிலுமே நமக்கு வந்து எதுவுமே இன்னும் ரிலீஸ் பண்ணல. அண்ட் இந்த ஜோகன்ங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஐயா கூட இருக்குன்னு சொல்லலாம். நம்ம சென்ஸ் பண்றதுக்கு அண்ட் இது என்னதான்னு சொல்லி கண்டுபிடிக்கவே. அண்ட் அந்த மாரி இருக்கும்போது நம்ம அந்த ஒரு ஹோல் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது என்னதான்னு சொல்லி நம்ம அத கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ சிம்பிளா சொல்லலாம். அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த ஹோல் கான்செப்ட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த டோட்டலாவே நம்ம ஜோகன் வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு ஏலியனேட் பவர் தான் தெரியுது. அண்ட் இது வந்து எப்படி நம்ம ஃபுல்லா காட்டப் போறான்னு சொல்லி நம்ம கிஷிமோட்டோக்கு தான் தெரியும். பட் சிம்பிளா நம்ம கொஞ்சம் ஒரு ஐடியா வச்சிருப்போம்ல. அத பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன் பிளாட்ல இருக்கும். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் டிரைவ் பண்ண தேதியிலேருந்து எடுத்தது. ஸோ யாருமே வந்து ப்ரோ இது வந்து நடக்கலையே அப்படின்னு சொல்லி என்ட்ட கேட்க வேணாம். பிகாஸ் நான் சொல்றதுல கொஞ்சம் விஷயங்கள் நடக்குது, கொஞ்சம் விஷயங்கள் நடக்க மாட்டுது. பிகாஸ் நமக்கு வந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ போருட்டோ ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா, ஜோகன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, இத ஃபுல்லி நம்ப வேணாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். எப்படி நடக்க போகுதுன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜோகன் பத்தி வருவோம். ஜோகன் வந்து ஒரு ஹையர் ஃபார்ம் ஆஃப் பியாகான், டென்சைகானோட நெக்ஸ்ட் லெவல்னு கூட சொல்லலாம். அண்ட் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சென்டினல் பீயிங்ஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நம்ம ஓட்ஸ்கி யூஸ் பண்றது. அண்ட் இது ஓட்ஸ்கி மாதிரிலே ரொம்ப ரொம்ப அன்காமனானது. ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் கூட சொல்லலாம். நம்ம ஓட்ஸ்கி கடவுள் தான் இத வச்சிருக்காரு. ஓகே, இந்த ஜோவோட மெயின் பவர் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜோவோட மெயின் பவரே வந்து அ என்ன சொல்லணும்னா, இந்த ஒரு கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம பொருட்டோட பிளாட் வைஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோ வந்து நம்ம ஓட்சுஸ்கி கடவுள்ட்ட இருந்துச்சா? ஸோ நம்ம ஓட்சுஸ்கி வந்து எப்படி நம்ம மத்த ஒரு ரீஜியன்ஸ் வந்து எப்படி வந்து அவங்க வந்து ஆ கொண்டு வந்தாங்க, இல்ல வந்து எப்படி வந்து இன்வைட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெயினான ரீசன் வந்து அதுக்கான திங் வந்து நம்ம இவங்களோட தான். இந்த ஜோகன் பவர் மூலியமா நீங்க மல்டி டிமென்ஷனுக்குள்ள வந்து எட்டி பார்க்க முடியும். ஸோ சிம்பிளா சொன்னா, நம்ம எட்டி பார்க்குறது மீன்ஸ் நம்ம மல்டி டிமென்ஷனுக்கு நீங்க டிராவல் பண்ண முடியும். ஸோ நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாரி நீங்க டிமென்ஷனுக்குள்ள அடுத்த டிமென்ஷன் பார்க்கலாம். நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த கிட்டத்தட்ட வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் எப்படி டர்ன் அவுட் ஆகும்னு சொல்லி பார்த்துருப்பார்ல ஏகப்பட்ட டைம். ஸோ அதே மாரி தான் இதுவுமே. நீங்க வந்து ஏகப்பட்ட டிமென்ஷன்ஸ்ல போய் உள்ள போய் பார்க்கலாம். அண்ட் ஏகப்பட்ட டிமென்ஷன்ஸ்ல என்னென்ன நடக்குது, அண்ட் எப்படி இருக்காங்க எல்லாத்தையுமே நீங்க பார்க்க முடியும். ஸோ இத யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜோகன் காட் நம்ம ஓட்சுஸ்கி கடவுள் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா, ஸோ இத வச்சு தான் அந்த பையன் வந்து நம்ம ஓட்ஸுக்கி கடவுள் என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டிமென்ஷனா பார்த்து எந்த டிமென்ஷன் அந்த பையன் எப்படி சக்ரா ஹார்வெஸ்ட் பண்றதுன்ட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஓட்ஸுக்கியோட வேர்ல்ட்லயே அந்த பையன் நெறைய சக்ரா இருந்துச்சு தான். பட் அவங்க எதுக்காக மத்த வேர்ல்ட்ல போய் சக்ராவ வந்து ஹார்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும், இல்ல மத்தவங்கள போய் அடிமையாக்குறது எல்லாமே பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வார்லாம் ஆரம்பிச்சது நம்ம ஓட்ஸுக்கி மெயினாவே அந்த பையன் நம்ம ஓட்ஸுக்கியோட கடவுளோட அந்த ஒரு ஜோகன் பவர் மூலியமா தான். பிகாஸ் ஜோகன் அந்த பையன் நான் சொல்ற மாரி மல்டி டிமென்ஷன், மல்டி ரியாலிட்டில வந்து ஒரு ஏகப்பட்ட டிமென்ஷன்ல போய் எட்டி பார்த்துட்டு வந்து, இவங்க வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் அந்த மாரி பார்த்தப்ப நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் வந்து சக்கர இருந்துச்சு இவங்கள்ட்ட. பட் அந்த சக்கரானா என்னன்னே தெரியாம இருந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம காகியா வந்து இந்த ஹோல் ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். சக்ரா ஃப்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணது. ஹகுரோமோ நம்ம ஹமோராங்களே வந்து எப்படி நம்ம சீல் பண்ணாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ, பொருட்டோ நம்ம ஹச்சிராமா, மதரா, நருட்டோ, பொருட்டோ, ஸோ நம்ம நருட்டோ, சாஸ்கே, ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நம்ம பார்த்துருப்போம் எல்லாமே. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும், லிட்டரலி அந்த ஹோல் கான்செப்ட் வைஸ் பார்த்தோம்னா, இந்த ஹோல் ஸ்டோரி வைஸ் நம்ம பார்த்தோம்னா, நம்ம ஓட்சுட்சுகி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டுருக்காங்க. நம்ம சக்ரா வந்து அந்த அதிகமா வேணும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து சக்ரா கொஞ்சமா இருந்தா, அவங்களால வந்து ஹோல் பவர்ஸுமே காட்ட முடியாது. இதுவே சக்ரா அதிகமா இருந்தா, அவங்களால பெரிய லெவல்ல பவர் வந்து கொண்டு வர முடியும். அண்ட் அதுதான் வந்து நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும், லிட்டரலி அ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு ஓட்சுஸ்கியோட அந்த ஒரு வார் தான். ஸோ ஓட்சுஸ்கியோட வார்ங்கிறது வந்து தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங். ஏன்னு கேட்டீங்கன்னா, லிட்டரலி அவங்க எல்லா பிளானட்டுக்குமே போனப்ப சக்ராவ தான் ஹார்வெஸ்ட் பண்ண பார்த்தாங்க. பட் நம்ம எர்த் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அந்த சிச்சுவேஷன் வந்து மாறி போயிட்டு, பிகாஸ் ஆஃப் காகியா. அண்ட் நம்ம காகியா எதுக்காக இது பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து உண்மையாவே நம்ம ஓட்சுஸ்கியே பிடிக்கல. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம காகியாவுக்கு வந்து நம்ம ஓட்சுஸ்கிய அந்த பிடிக்கல. அண்ட் இதுதான் அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம் கூட சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு ஹோல் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, காகியாவுக்கு வந்து இந்த ஓட்சுஸ்கே பிடிக்காததுக்கு போனது காரணமே, ஏகப்பட்ட வேர்ல்டு வந்து அவங்க அழிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சென்ஸ் ஆஃப் பவர்ங்கிற பேர்ல. அண்ட் காகியா வந்து ஒரு ஃபுட் சோல்ஜர் மாரி தான். ஸோ இவங்களுக்கு வந்து இஷ்கி, மொமோஷ்கி இந்த மாரி மேஜரான ஒரு டீம் லீடர்ஸ் இந்த மாரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்களுக்கு தான் அந்த சக்ரா ஃப்ரூட் வந்து போகும். ஸோ கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வந்து நம்ம பிளானட் எர்த்துக்கு போய் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஆனா சக்ரா ஃப்ரூட் மட்டும் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு போகுமா? எப்படி தெரியும்?
இது வந்து எப்படின்னா இருக்குன்னா, நம்ம ஓசிலே நொங்கு திம்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே மாரி தான் கான்செப்ட். அதே மாரி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். அண்ட் அப்படி பார்க்கும்போது என்ன பொறுத்தவரைக்கும் லிட்ரலி ஆ மோஸ்ட்லி நெறைய பேர் அந்த பையன் வந்து என்ன நெனச்சிருப்பாங்கன்னா, நம்ப ஓட்ஸுஸ்கி அந்த பையன் வந்து நம்ப இதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு கேட்டுருப்போம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் லிட்ரலி நம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓட்ஸுஸ்கி வந்து நம்ப சக்கர ஃப்ரூட் அந்த பையன் ஹார்வெஸ்ட் பண்ண தான் வந்திருக்காங்க. அண்ட் அதுதான் அந்த பையன் வந்து மெயினான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் ஓகே. ஸோ இது மட்டும் இல்லாம அந்த பையன் வந்து இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ப ஓட்ஸுஸ்கி அந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம்ல. ஸோ ஜோகன் பவர வச்சு அந்த பையன் வந்து நம்ப பொருட்டோ நம்ம பொருட்டோ அந்த பையன் நம்ப ஆ சூஸ் பண்ணப்பட்டிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நம்ப ஓட்ஸுஸ்கி கடவுளால. பட் இது வந்து எப்படி நடந்துச்சு அண்ட் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ப ஓட்ஸுஸ்கியோட அந்த பவர்ஸ் அண்ட் ஆல்சோ மொமோஸ்கியோட விஷயங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேபி அந்த பையன் நடந்திருக்க சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? நம்ம மொமோஸ்கியோட இந்த செல் அண்ட் கர்மாவா இருக்கிறதுனால, நம்ம பொருட்டோ அந்த பையன் நம்ப ஜோகன் அந்த பையன் வந்து அவைக்கன் பண்ணியிருக்காரு. நம்ம ஜோகன அவைக்கன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான மேஜர் ரீசனுமே அது இதுதான். ஓகேங்களா? ஸோ ஜோகன் அந்த பையன் அவைக்கன் பண்ணிட்டாரு. ப்ரோ நம்ம பொருட்டோட எந்த பவர்ஸுமே நமக்கு காட்டல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஜோகோட பவர்ஸ் பத்தி நம்ப இந்த ஒரு பவர் சொல்லியிருந்தோம். நம்ம எந்த டிமென்ஷன் அந்த பையன் வியூ பண்றதுன்ட்டு. பட் அதுக்கு அடுத்தது பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டென்சிகான் மாரி அந்த பையன் நம்ப ஏகப்பட்ட ஒரு பிசிக்கல் என்ஹான்ஸ்மென்ட் அண்ட் பிசிக்கல் பவர்ஸ் வந்து பையன் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து நெறைய ஒரு இடங்கள்ல வந்து நம்ப மோஸ்ட்லி இதுக்கு வந்து வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு பவர் லெவலுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த வந்து மேஜரான ஒரு விஷயம். அண்ட் அதுதான் அந்த வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் கூட நான் சொல்லுவேன். பிகாஸ் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம மேஜரா பார்க்கும்போது நம்ம பொருட்டோ வந்து ஒரு ஜோகன் அந்த பையன் அவர்ட்ட இருக்கு. பட் அந்த ஜோகனோட கேப்பபிலிட்டி என்ன? அந்த ஜோகன் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? அத பத்தி நம்ம பொருட்டோக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பொருட்டோக்கு வந்து இன்னும் யாரும் சொல்லிக் குடுக்கல. நம்ம பொருட்டோக்கு கிளியரா சொல்லணும்னா, இன்னும் நம்ம ஓட்ஸுஸ்கியோட ஃபுல் ஆரிஜினுமே நம்ம பொருட்டோக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அவரோட ஜோவோட ஹை பவர் வந்து ஒரு தி மோஸ்ட் மிஸ்டீரியஸ் திங்ஸா தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் அத பத்தி நம்ம போக போக தான் நமக்கே வந்து தெரியும். இந்த ஸ்டோரி லெவல்ல நமக்கு வந்து எப்படி இத குடுத்துருக்காங்கன்ட்டு. அண்ட் இப்படிதான் நமக்கு வந்து ஃபுல்லாவே இந்த ஸ்டோரி வந்து மூவ் ஆயிட்டுருக்கு. ஓகே ப்ரோ. நம்ப டிஃபரெண்ட்டான ஒரு கான்செப்ட்ல பார்ப்போமே. ஸோ நம்ப ஜோகன் வந்து நம்ம போருட்டோக்கு வந்து பக்காவா கிடைச்சுட்டு, அப்படி இருக்கும்போது நம்ம போருட்டோ வந்து இன்னும் ஒரு மேஜரான டர்ன் அவுட் ஆவாரா? இல்ல வந்து மேஜரான ஒரு பவர் லெவல் வந்து நம்ம போருட்டோ கிடைக்குமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் எஸ் நம்ம போருட்டோக்கு வந்து ஒரு மேஜரான பவர் எப்ப கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜோகன் வந்து ஃபுல்லா அவேக்கன் பண்ணணும். ஃபுல்லா மீன்ஸ் நம்ப ஏற்கனவே அவன் அவேக்கன் பண்ணிட்டாரு. பட் அவேக்கன் பண்ணது வந்து அந்த ஐஸோட ஒரு ஃபியூ பவர்ஸ் தான் நான் சொல்லுவேன். பட் இன்னுமே வந்து அந்த ஐஸுக்குள்ள வந்து ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. அந்த ஏகப்பட்ட பவர்ஸுமே வந்து அவர் அவைக்கன் பண்ணா மட்டும் தான் நம்ம ஓட்ஸுஸ்கி அவரோட இந்த ஃபைட்ல அவரால ஜெயிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ப இந்த ஒரு ஓட்ஸுஸ்கியோட ஃபைட் வந்து லிட்டரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ். அண்ட் இதுல தான் நம்ம ஃபியூச்சர் ஆஃப் மேன்கைண்டுங்கிற ஒரு விஷயமே இருக்கு. ஸோ அந்த மேன்கைண்டுங்கிற விஷயமே இருக்கும்போது, எப்படி அந்த அத கொண்டு வர போறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேங்களா? அண்ட் எஸ் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜோகன் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஜோகோட பவர்ஸ்ல வந்து இந்த 2, 3 பவர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நோட்டபிள். அண்ட் நமக்கு வந்து இதுவரைக்கும் தெரிஞ்ச பவர்ஸ் இதுதான். தெரியாம வந்து ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம போருட்டோ அவைக்கன் பண்ணணும். நம்ம போருட்டோக்கு இத பத்தி யார் சொல்லிக் குடுப்பான்னு கேட்டீங்கன்னா, நம்ம மொமோஸ்கின்னு ஒருத்தர் இருக்காரு. பட் நம்ம மொமோஸ்கி சொல்லிக் குடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா, அஸ் லாங் அஸ் நம்ம போருட்டோவோட பாடிய சேஃபா வச்சு நம்ம மொமோஸ்கிக்கு வந்து வந்து திருப்பி ரீபர்த் ஆகறதுக்கு வந்து நம்ம கர்மா மூலியமா நம்ம போருட்டோ பாடிய டேக் ஓவர் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கிற வரைக்கும் மொமோஸ்கி வில் டூ எனிதிங் போருட்டோ ஆஸ்க். ஐ மீன் மொமோஸ்கி வந்து நம்ம போருட்டோ கேட்கிற எல்லா விஷயங்களுக்குமே வந்து ஒத்து தான் போவாரு. பிகாஸ் போருட்டோ சேஃபா இருந்தா தான் நான் சேஃபா இருக்க முடியும். அப்படின்னு இருக்கும்போது மொமோஸ்கி என்ன பண்ணுவாரு? கண்டிப்பா வந்து மொமோஸ்கி வந்து நம்ம போருட்டோக்கு தான் ஹெல்ப் பண்ண பார்ப்பாரு. ஸோ இதுதான் இந்த மாரி தான் கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இது நடந்திருக்கணும் அந்த ஸ்டோரி வைஸ். பட் கிஷிமோட்டோன்னு ஒருத்தர் தலைவர் இருக்காரு. அண்ட் அவர் என்ன யோசிக்கிறான்னு சொல்லி அவருக்கே தெரியாது. ஸோ அந்த மாரி பார்க்கும்போது தலைவன் வந்து எப்படி எழுத போறான்னு தெரியல. அண்ட் கிஷிமோட்டோ நம்ம ஜோவன் ஃபுல் பவர்ஸுமே நமக்கு அப்கமிங்ல தான் சொல்லியிருக்காரு ஒரு காமிகான்ல. பட் இதுவரைக்குமே நமக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே வரல ஆக்சுவலா. இது எப்போ சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம போருட்டோ அவேக்கன் பண்ணப்பயே சொன்னாரு. பட் அதுக்கப்புறமா எந்த ஒரு அப்டேட்டுமே அஃபிஷியலாவும் வரல, அன்அஃபிஷியலாவுமே வரல. இது வரைக்குமே ஐ மீன் நம்ம டைம் ஸ்கிப்பே வந்துட்டு. பட் இதுக்கப்புறம் தான் அந்த நம்ம ஃபுல்லா பார்க்கும்போது பிகாஸ் நம்ம போருட்டோட ஆல்ரெடி நெறைய பவர்ஸ் பார்த்தாச்சு. பட் எதுவுமே நம்ம ஜோகனுக்கு ரிலேட்டட் கிடையாது. பிளானட்டரி ரசிங்கானா இருக்கட்டும், இல்ல நம்ம புது புது ஜுட்ஸு, நம்ம மினட்டோட எல்லோ ஃபிளாஷ் அந்த ஹிடன் இதா இருக்கட்டும், லைட்னிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம மத்த கேரக்டர்ஸ்லேருந்து நம்ம போருட்டோ வந்து பவர கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரு மீன் கத்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது போருட்டோ வந்து இந்த மாரி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜோவோட பவர்ஸ் நம்ம ஃபுல்லா பார்க்கணும்னா நம்ம கிஷிமோட்டோ இந்த ஃபுல்லா நமக்கு வந்து ஒரு
கான்செப்டை சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம ஜோவோட பவர்ஸ் வந்து எதாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது பவர் கேட்டிங்களா, இல்லை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் லீவ் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச கேள்வி கஷ்டம் மறக்காம சொல்லி இந்த ஆல்னு போட்டுங்க. அந்த பார்த்து குட் ஃப்ரெண்ட்.